ஆடி மாதம் தோன்றிய கதை தெரியுமா? சிவபெருமான் தனிமையில் இருப்பதை தெரிந்து கொண்ட ஆடி என்னும் தேவகுலமங்கை சிவபெருமானை அடைவதற்காக பார்வதி தேவி போல் உருமாறி அவரின் அருகில் சென்றாள். அப்போது ஒருவித கசப்பு சுவையை உணர்ந்தார் சிவபெருமான். தன் அருகில் வந்தது பார்வதி அல்ல என்பதை அறிந்து கொண்ட சிவன் அவருடைய சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க நினைத்தார். அப்போது சூலாயுதத்திலிருந்து ஒரு தீப்பொறி தோன்றி அது ஆடியை புனிதமடைய செய்தது. பிறகு ஆடி சிவபெருமானை வணங்கி தங்களின் அன்பு ஒரு நிமிடமாவது என் மீது பட வேண்டும் என்ற ஆசையில் தான் இவ்வாறு செய்தேன், என்னை மன்னியுங்கள் என்று வேண்டினாள். ஆனால் சிவபெருமானோ, என் பார்வதி என் அருகில் இல்லாத போது அவள் போல் நீ வடிவம் கொண்டு வந்தது தவறு, அதனால் நீ பூலோகத்தில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என சாபம் அளித்தார். ஆடி சாப விமோசனம் கேட்க அதற்கு சிவபெருமான், நீ கசப்பு சுவையுடைய மரமாக இருந்தாலும் ஆதிசக்தியின் அருள் உனக்கு கிடைக்கும். ஆதிசக்தியை வணங்கும் போது உன்னையும் வழிபாட்டு பொருளாக பயன்படுத்துவார்கள். பூலோகத்தில் உன் பேரிலேயே ஆடி என்னும் ஒரு மாதம் உருவாகும் என்றார். சிவபெருமானின் சாபத்தால் ஆடி என்னும் தேவகுலமங்கை பூலோகத்தில் வேப்ப மரமாக அவதரித்து மக்களுக்கு நன்மை செய்கிறாள். தெய்வ அம்சம் கொண்ட வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக கருதப்படுகிறது. வேம்பு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகையாக இருந்து மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகிறது. ஆடி மாதத்தில் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடும் போது வேப்ப மரத்தின் சேர்த்து வழிபட்டால் மிகுந்த புண்ணிய பலன்கள் கிடைக்கும்.